1195 வருஷம் லிஸ்பன் நகரில் ஒரு பணக்கார குடும்பத்தில் ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அவங்க அந்த குழந்தைக்கு பெர்னாண்டோ மார்டினஸ் டி புல்கோஸ்னு பேர் வைக்கிறாங்க. சின்ன வயசுலேயே அந்த குழந்தை பயங்கர ஞானத்தோடையும் கடவுள் நம்பிக்கையோடையும் இருந்திருக்கு. படிப்புல பயங்கரமான கெட்டிக்காரர். அப்பப்போ ஏதோ ஒன்று அமானுஷமா அவரை பயமுறுத்திட்டே இருந்திருக்கு. அதனால ஒரு நாள் அந்த அமானுஷத்தை விரட்டுறதுக்காக மண்ணில் சிலுவையை வரைகிறாரு. அந்த சிலுவையோட சக்தியால அந்த அமானுஷம் அண்ணில இருந்து அவரை விட்டு ஓடி போகுது. அதுக்கப்புறம் அவருக்கு கடவுள் மேல இன்னும் அதிகமான பிரியம் வருது. அதனால 1210 தன்னோட 15வது வயசுல அகுஸ்தினார் சபையில செல்வங்களெல்லாம் விடுத்து துறவரத்தை எடுத்துக்கிறாரு. அங்க ஒரு 10 வருஷமா ஒழுக்கம், படிப்பு, ஜபம் இதெல்லாம் ரொம்ப ஆழமா உணர்றாரு. அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக அங்கிருந்து கோயம்புராங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற திருச்சிலுவை மடத்துல போய் சேர்றாரு. அங்கேயும் வேதாகமத்தையும் இறையியலையும் ரொம்ப ஆழமா படிக்கிறாரு. அப்பதான் ஒரு வாழ்வே மாத்திர ஒரு சம்பவம் நடக்குது. பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த 5 துறவிகள் மொராக்கோங்கிற ஒரு ஊருக்குள்ள போதனை பண்ண போய் அங்க இருக்கிற மக்கள் அவங்கள அடிச்சே கொண்டிருக்காங்க. அதை பார்த்து அவருக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வருது. நம்மளும் இவங்களை போல கடவுளுக்காக நம்ம உயிரே கொடுக்கணுங்கிற முடிவு எடுக்கிறாரு. 1220 அகுஸ்தினார் சபையை விட்டு பிரான்சிஸ்கன் சபையில சேர்றாரு. அங்கதான் இவருக்கு அந்தோனிங்கிற பேரையே கொடுக்குறாரு. சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அங்க இருந்து மொராக்காவுக்கு போய் போதனை பண்றதுக்காக போறாரு. ஆனா அங்க போறவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. திரும்பி நம்ம கோயம்புராவுக்கே வந்துடலான்னு பாக்குறாரு. ஆனா வர்ற வழியில ஒரு பயங்கரமான புயலால அவரோட போட்டு பாதிக்கப்படுது. ஏன்னா கடவுள் அவருக்கு வச்சிருந்த பிளான் வேற. புயல்ல மாட்டின படகு இத்தாலியில போய் கரை ஒதுங்கு. இத்தாலியில் இருக்கிற பிரான்சிஸ்கன் சபையில போய் சேர்றாரு. அங்க இவரை பெருசா மதிக்கவே இல்லை. சமையல் வேலை பண்றதுக்கும் எடுப்பு வேலை பண்றதுக்கும் தான் இவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் எதிர்பாராத விதமா இவரை மறையுறை வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வச்ச மறையுறையை கேட்டாங்க இருக்கிற துறவிகள்லாம் பயங்கரமான ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாகவும் உண்மையாகவும் விளக்கமாகவும் மறையுறை ஆட்சியிருக்காரு நம்ம அந்தோனி. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற குருக்கள் இவரை மக்களுக்கு போதனை பண்றதுக்காக வெளியே அனுப்புறாங்க. 8 வருஷம் கூட்டமா மக்களை சேர்த்து வீதிகளில் போதனை பண்ணுவாரு நம்ம அந்தோனியார். அப்படி ஒரு நாள் போதனை பண்றதுக்காக ஒரு மீன்பிடி கிராமத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் இவரை மதிக்கவே இல்லை. கடவுளோட வார்த்தையை நீங்க மதிக்கலைன்னா கடவுளோட படைப்பா இருக்கிற இந்த மீன்களுக்கு நான் போதிப்பேன்னு சொல்லி அங்க கடல் முன்னாடி நின்று போதனை பண்றாரு. இந்த போதனையை கேட்கறதுக்கு அவ்வளவு கூட்டமா மீன்கள் வந்துதான். இன்னொரு ஊர்ல கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் நம்ம அந்தோனியார் கிட்ட சவால் விடுறான். உன்னோட நற்கருணையில கடவுள் இருக்காருன்னு சொல்றது உண்மையா இருந்தா என்னோட போட்டியை ஏத்துக்கோ. இந்த கழுதைய நீ நற்கரணை முன்னாடி மண்டியிட வைன்னு சொல்லவும் அவரும் ஏத்துக்கிறாரு. அந்த கழுதை பல நாளா பட்னியா கிடந்த கழுதை. அது முன்னாடி கொல்லும் இருக்குது. நம்ம அந்தோனியாரும் கையில நற்கரணையோட நிற்கிறாரு. ஆனா அந்த கழுதை கொல்ல விட்டுட்டு நம்ம அந்தோனியார் கையில இருந்த நற்கரணையை பார்த்து தலை வணங்கி நின்னுச்சு. அங்க இருக்கிற எல்லா மக்களும் மனம் மாறி கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டாங்க. குழந்தை இயேசுவை கையில ஏந்துற பாக்கியம் கிடைச்ச ஒரு புனிதர் இவர். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எவ்வளவோ புதுமைகளை பண்ணதுனால தான் இவரை கோடி அற்புதர்னு அழைக்கிறாங்க. ஓயாத போதனையினாலையும் அடிக்கடி உண்ணா நோன்பு இருந்ததுனாலையும் அவரு உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டார். கடைசியா ஜூன் 13, 1231 தன்னோட 36வது வயதுல என்னோட கடவுளை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி இறந்து போறாரு. அதுக்கப்புறம் 1263வது வருஷம் அவர் இறந்து 32 வருஷம் கழிச்சு அவரோட கல்லறை திறந்து பார்க்கும்போது அவரோட நாக்கு மட்டும் அழியாம இருந்திருக்கு. ஏன்னா அவரு கடவுளோட வார்த்தையும் உண்மையும் தவிர வேற எதுவுமே பேசல.